クリスマス。どうしたんですか、大阪さん。メリークリスマス。あ、もうすぐクリスマスですね。そうや。メリークリスマス。வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். எல்லாரும் இந்த கிறிஸ்மஸ் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் வீட்லயும் பிரியாணி தான் போல. ஓகே வெளுத்து கட்டுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சண்டே ஸ்பெஷல் மீம்ஸ் ரியாக்ஷன் பார்ட் 13. Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊。Uchiha Itachi. Uzumaki Naruto. Uchiha Madara. Nothing ever goes as planned in this accursed world. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எதிர்பார்த்தா ஹினாட்டா வாய்ஸ் பேச போறேன். எல்லாரும் மனசை கல்லாக்கிக்கோங்க. நான் வேணும்னு பண்ணல, புரியுதுங்களா? பேசுறேன். நருட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நருட்டோ கண்டிப்பா ஒரு நாள் ஹொக்காகே ஆவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹினாட்டா வாய்ஸை கொன்னுட்டானுங்க. ஏன்டா இந்த மாதிரிலாம் வேலைலாம் பண்றீங்க? டே சும்மா இருங்கடா. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. மடராவை பின்னாடில இருந்து முதுகுல குத்திட்டான். பிளாக் ஜெட்ஸ் முதுகுல குத்தும் போது மடராவோட வாய்ஸ் இப்படிதான் இருக்கும். முதுகுல குத்திட்டல. தினமும் ராத்திரி அவ இங்க இப்படிதான் ஆடிட்டு இருக்கா. என்னடா அது செம்ம டான்ஸ். நருட்டோலாம் எப்படி வைப் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. எப்போ ககாஷி என்ன கொண்டானோ அப்போ ஒபிட்டோ இப்படிதான் இருப்பான். நாம என்னப்பா நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேல ஏன்டா பழி போடுற? உன்னை அப்படியே குத்துறா. நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசிக்கிறேன். உண்மையிலே ககாஷி என்ன கொல்லும் போது அப்போ ஒபிட்டோ இப்படிதான் நினைச்சிருப்பான். எப்ப மடரா திரும்ப ரீஅனிமேட் ஆவறானோ அப்ப மைட் காய் கண்டிப்பா இப்படிதான் பண்ணுவாரு. மடரா திரும்ப ரீஅனிமேட் ஆனா கண்டிப்பா மைட் காய் இப்படிதான் பண்ணுவாரு. யாரு கேட்டு வர சொன்னீங்க? உண்மையிலே பெயின்ஸ் எல்லாம் லீஃப் வில்லேஜுக்கு இருக்கும்போது அப்ப சுனாடோட அப்படிதான் நினைச்சிருப்பா. பொதுவா இந்த வயசு பசங்க பொண்ணு கிட்டயோ இந்த வயசு பொண்ணுங்க பசங்க கிட்டயோ சொல்வாங்க அந்த 3 வார்த்தை. I love you. அது கூட எனக்கு சொல்ல தெரியாதுங்க. இது ஆக்ஷன் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. சாஸ்கே நினைச்சா ஒரு பிளே பாயா எப்ப வேணா ஈஸியா மாறிடுவான். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாது. இது வந்து ஒரு ஃபில்லர் எபிசோட்ல தான் வரும். இந்த மாதிரி சாஸ்கே பிளே பாயா இருக்கிறது. சாஸ்கே மாதிரி நானும் அழகா கூலா இருந்தாலும் நல்லா இருக்கும். ஆனா நான் கூல் தான், ஆனா கொஞ்சம் சாஸ்கே அளவுக்குலாம் நான் அழகு இல்லப்பா. நீங்க எப்படி சாஸ்கே மாதிரி கூலா இல்ல நருட்டோ மாதிரியா? டம்மா அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, மறந்து போச்சுப்பா எனக்கு. மட்டும்தான் ஆள் இருக்கு நினைச்சியா? எனக்கு இருக்குடா. நாங்கெல்லாம் பிரச்சனையை பில்லு போட்டு வாங்குறவங்க. சொல்லு மச்சான், குழந்தைங்களே எங்களை பார்த்தா பயப்படும். ஆமா, டான்ஸ் லீஃப் வில்லேஜுக்காக தான் இப்படி பண்ணுவேன்பா. ஆனா அவன் பண்ற வேலை எல்லாமே வில்லங்கத்தனமா தான் இருக்கும். கடைசியில மாட்டி விட்டு அவன் பாட்டு எஸ்கேப் போயிடுவான். அது எப்படிடா? நீ என்ன அடிக்கல, உதைக்கல, உத்தர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. அட பாவிங்களா, கரெக்டான சிங்குங்க அது. வேற லெவலுங்க. சுசனை திரும்ப உயிரோட வந்ததுக்கு அப்புறம் அவன் எப்படிதான் நினைச்சிருப்பான். நருட்டோலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான வெப்பன், மடராவோட அந்த டிஃபென்சிவ் வெப்பன், சாபுசாவோட எக்ஸிக்யூட்டர் பிளேடு, கிசாமியோட பிளேடு, கடைசியா நருட்டோவோட வாயா. ஆமாங்க, நருட்டோவோட வாய் தாங்க இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான வெப்பன். ஏன்னா அந்த வாயால மட்டும் தான் டாக்னோ ஜுட்சுவை போட முடியும். உரோச்சிமார் வந்து சாஸ்கிக்கு எதிராக 1000 ஷினோபிஸை இறக்கி அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தான். ஆனா அதே நேரத்துல உண்மையிலே வேற லெவல் ட்ரைனிங் தான்ப்பா. என்ன மிருகம் ஜூ விடுற? அப்படி என்ன மிருகண்டா உள்ள தூங்குது? எடுத்து காட்டுறா. இதை என்கிட்ட முதல்ல கேட்டுக்கலாமே, ஏன் இவ்வளவு டிலே பண்ணீங்க? இப்போ காட்டுறேன் பாரு. இதாண்டா அந்த மிருகம்.
சரி அதெல்லாம் ஓகே. ஏன் ஜிஞ்சுரிக்கிக்கு சி போட்டிருக்காங்க? ஜே தானே வரும். சேல என்ன பண்றேன்னா ஒரு 500 ரூபாய் பணமும் எடுத்துக்கிட்டு நேரா போயிட்டு என்னுடைய பொண்டாட்டியை நான் பார்க்க போற டயத்துல கலைச்செல்வியும் கண்ணனும் வந்து ஒன்னா இருந்திருப்பாங்க. பிறகு எனக்கு தெரியாது, ஆண்டவர் சச்சை எனக்கு தெரியாது. வீட்டுக்குள்ள நுழையிறேன், தாச்சியானின்னு இப்படி உள்ள நுழையிறேன். இவன் அப்படியே உள்ள வந்து என்னை அப்படியே பிடிச்சி கும்புறு குத்த பிடிச்சி அப்படி நறுக்கு 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 நறுக்குன்னு குத்திட்டான் மேடம். ஆஹா, நருட்டோக்கும் சாஸ்கேக்கும் நடுவில் இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா. முடிஞ்ச அளவுக்கு அடக்கி பாப்போம், முடியாத பட்சத்துக்கு இவைய இவ்வளவு சடனா திரும்புறா. நருட்டோக்கெல்லாம் பிளானே தேவையில்ல, ஃபர்ஸ்ட் ரசைங்கான் தான். எனிமி டீமே கதி கலங்கி போயிடும். உனக்கு மட்டும்தான் குறிப்பா தெரிய தெரியுமா? எனக்கு தெரியுமா? அட பரதேசி, நீ ஏன்டா குறுக்க வந்த? கல்லுதான் பாஞ்சு வருதுன்னு தெரியல, திடீர்னு குறுக்க வந்தா கல்லுக்கு பிரேக்கா போட தெரியும்? அறிவு கட்டவன. அட பாவிகளா, எப்படிப்பட்ட சீனை இப்படி ஆக்கிட்டாங்களே. ஆனா இது எல்லாமே ரினோட தப்பு தான். அவன் ஏன் குறுக்க வந்தா நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் ககாஷி கையில ஏன் சாகணும்? ஆனா எமோஷன் சீன்ல இப்படி காமெடி சீனா மாத்திட்டாங்கப்பா. ஆஹா, என்னப்பா அது? டாம்டோ விசஸ் ஜெரிட்டோவா? இந்த அனிமே போய் ஃபர்ஸ்ட் ஏத்தி பார்க்கணும்ப்பா. அப்படி நருட்டோ மாதிரியே பண்ணிருக்காங்க. வண்டியில எத்தனை தலை இருக்கு பாத்து சொல்லுங்க. வண்டியில ஒரே தலை தாயா இருக்கு. என்னென்ன வண்டியில எவ்வளவு டிக்கெட் ஏறி இருக்கு, ஒரு தலை தான் சொல்றீங்க? தலை ஆஹா, பிக் பாஸ் மடராவா? வேற லெவலு தான். என்னையா ஸ்பைடர்மேன் வந்து மல்டிவர்ஸையும் தாண்டி அனிமி வேர்ல்டுக்குள்ளேயே போயிட்டாரு. எங்க நருட்டோ யூனிவர்ஸ், அதுக்கப்புறம் ஐயோ அது என்னது டிராகன் பால் யூனிவர்ஸ். அதை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டு ஆளு தேடிட்டு இருக்காரு அவரோட டிமென்ஷன் எங்க இருக்குன்னு. கடைசியில ஸ்பைடர்மேன் சிடோரியை போட்டாரு பாருங்க, அதாங்க வேற லெவலு. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ போதும். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். எல்லாரும் கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய்.